எவ்வளோங்க ஐயா? 100 ரூபா. பேர் லோகேஷ். சார் ஐயா 2 பேர் மட்டுமா இல்லை ஒருத்தர் பேர் மட்டுமா? 100 rupees சேஞ்ச் இருக்கா? 50 தான் இருக்கு என்கிட்ட. ஜிபே இருக்கையா? ஜிபே பண்ணிக்கிறீங்க? காசு எவ்வளோ இருக்குது? காசு எவ்வளோ? 50. 50 ரூபா. போய் வர ஸோ ஃபேம் ஆக்சுவலாக காஞ்சனகிரி ஹில்ஸுக்கு வந்துட்டோம். ஆமாம் ஃபேமே, காஞ்சனகிரி மலைக்கு வந்துட்டோம். கோவில் எங்கே இருக்குது, அந்த பெல்ராக் எங்கே இருக்குன்னு லிங்கேஸ்வரர் கோயில் கூட ஒரு சிவன் கோயில்னு நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம் பெல்ராக் மலை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அங்கே பைக்கை எடுத்துகிட்டு போகிறானுங்க. இங்கே இல்லை, வீடியோவில் பார்த்தேன். அப்போ எடுத்துகிட்டு போகலாமே நம்மளும். அதுதான் எந்த ரூட்டுன்னு தான் தெரியலன்னு தானே சொல்கிறேன். கேட்டு பார்ப்போம், பைக்லாம் போகுமா? அந்த அண்ணா இருக்குமா மேலே அங்கே ஒரு கோவில் இருக்கு. பிடிக்கும். ஆனால் அந்த மணிப்பாறை எப்படிண்ணா போகணும்? ஆமாண்ணா, அதே ரூட்டாண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். ஓகேண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகேண்ணா. அங்கே போய் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டோம். அந்த கோயில் காமிச்சு கோவில் தானே. சரி போங்க, கோவில். மழை வந்துடும். ஓகேண்ணா. கோயில் குடிக்கணர். சரி போங்க போகலாம். இந்த பக்கம் கூட பைக் நம்பர் பிளேட்லாம் எடுத்து போயிருக்காங்க. இதில் ஓட்டலாமா? டயர்லாம் கட்டமாக கூட இதுலாம் வீல்லாம் ரொம்ப இதுவாகிடும். எங்கே இருக்குன்னே தெரியலையே. அங்கிட்டு இருக்கு இல்லை அங்கிட்டு இருக்கான்னு அதுவும் தெரியல. இந்த மாதிரி ரோட்டில் தானே அந்த என்ன ஓட்டம் இதுத்தனமாக ஓட்டலாம். சரியாக ஓட்டலாமா? ஆக்சுவலாக இங்கே ஒரு வழி போகுது. ஸோ இப்போ வந்து அந்த காஞ்சி போய் இந்த டைமில் வந்து பற்ற வச்சுருக்காங்க. அதனால் இன்னும் அந்த பில்லெல்லாம் இன்னும் வளரல. ஸோ மேபி வளர்ந்து இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். வளர்ந்துருக்கும், எல்லாம் காடெல்லாம் பச்சை பசங்க இருந்திருக்கும் தான் பார்த்து வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வளரல. அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பெல்ராக். அங்கே இங்கிட்ட ஒரு வழி போகுது. அப்படியே போய்ட்டு அங்கே ஒரு டாப் இருக்குது, அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெல்ராக் போயிடலாங்க. ஸோ ஃபேம் ஆக்சுவலாக டாப்புக்கு வந்துட்டோம். வா, இங்கேருந்து ஒரு வியூ பாருங்கள். இதெல்லாம் க்ரீனஸாக இருந்தால் செம்ம வைப்போட செம்மையாக வைப் பண்ணலாங்க. இங்கே உட்காந்து சில் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த மந்த் வராதிங்க, இன்னொரு நெக்ஸ்ட் மந்த் வாங்க, நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அங்கே இருக்க பெல்ராக் ஆக்சுவலாக இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெல்ராக் போகிறது தான். ஆக்சுவலாக இது மேலே ஏறி காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ ஃபேம் ஆக்சுவலாக என்ன இடம் இது காஞ்சனகிரி ஹில்ஸ். ஸோ ஃபேம் காஞ்சனகிரி ஹில்ஸ் மே மந்தில் யாரும் விசிட் பண்ணாதீங்க. ஸோ க்ரீனிஷாக இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளுத்துட்டு வருது. ஸோ எதிரில் செம்ம மலை பொழந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்குது. நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல ஒரு செம்ம வியூ இருக்குது, அதனால தான் சரி அதை கேப்சர் பண்ணலாமேன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ பெல்ராக் அங்கே இருக்குது, அது போகும்போது அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு சில சாமி சிலையெல்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே இறங்குறது தான். ஓகேங்களா, அதனால தான் சரி இங்கே கொஞ்சம் நேரம் சில் பண்ணலாமேன்றதுக்கு ஒரு சுரம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெல்ராக் கிட்ட போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா மழை வரும் அதில் நினைவும் போது. ஸோ மேபி விளாக் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுறேன். ஸோ ஓகே, டாட்டா பை பை. ஸோ ஃபேம் ஆக்சுவலாக அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா பெல்ராக் அங்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக மழை தூரிட்டு இருக்குது, லைட்டாக தான் நினைஞ்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மந்த் வாங்க, எல்லாமே க்ரீனிஷாக இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோதான், போயிடுச்சு மழை போயிடுச்சு. நண்பா நம்ம வந்து இப்போது மணிப்பாறை கிட்ட வந்தாச்சு. நான் போயிட்டு மணிப்பாறை அது டிங் டிங் தட்டி பார்க்கலாம், சவுண்டு வருதான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் தான் தட்டுவேன், செம்ம மழை. ஸோ ஃபுல்லாக நினைஞ்சாச்சுங்க. ஸோ உங்கள் விளாகில் என்ன காட்டுங்க, நான் பாருங்க சார், நான் பேச பார்த்தா சொல்லுவீங்க. நான் இயற்கை காதில் ஐயோ மாற்றி சொல்லிட்டேன் ப்ரோ, நீங்கள் இயற்கை காதில் நான் லிட்டில் ரைடர். ஸோ மாட்டிக்கினேன் சந்தில். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பாருறது மணிப்பாறை. ஆமாம் மணிப்பாறை, அது கல் தட்டினா வந்து சவுண்டு கேட்குன்னு சொல்கிறாங்க மணி மாதிரி. ஸோ அப்போ அதுதான் தட்டி பார்க்க போகிறோம். ப்ரோ மயில் தட்டா சவுண்டு கேட்குமா? அதான் ஒரு இடத்துல சிவலிங்கத்தை வரைஞ்சிட்டு போயிருக்காங்க, நல்லா இருக்கு. சிவா ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, கோவிந்தா கோவிந்தா, ஹர ஹர மகாதேவிக்கு. மேலே போய் யாருன்னு தெரியல. ஏறு ப்ரோ, ஏறு ப்ரோ. சாரி ஊரே சில்லு நம்பா வந்தாச்சு. வாங்க வாங்க நண்பர்களே, பயணத்தை மேற்கொள்வோம். தள்ளி காட்டி ஜெயிச்சிட்டோம் மாரா, ஜெயிச்சிட்டோம். இங்க காமிங்க நண்பா, அங்க பாருங்க எங்கிட்ட கல் இருக்கு. சவுண்ட் கிட்ட வந்து காமிங்க, கேக்குதா பார்க்கலாம் சவுண்டு. பாருங்க கேக்குதா சவுண்டு? ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ. ஸோ நம்ம ஆக்சுவலாக பெல்ராக் கொண்டோம். தட்டுறான் பாருங்க. இப்போ தட்டில் அந்த சிவன் கோயிலில் மணி ஒழிக்கணும். இப்போ ஏதாவது வருமாங்க அப்படியே ஒருத்தர் பிளாக் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து அந்த சவுண்ட் வர அந்த கல் ஆக்சுவலாக நார்மல் கல் தட்டுற மாதிரிங்க. சத்தம் வரல ஆக்சுவலாக, தெரியுதா? ஓ இந்த கல்ல சத்தம் வருது, கேட்குன்னு நினைக்கிற சவுண்ட் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான். யா இந்த காஞ்சனகிரி ஹில்ஸ் வந்தீங்கன்னா ஸோ பெல்ராக்கு அப்புறம் அங்கே ஒரு கோவில் இருக்குது ஆக்சுவலாக, அது விசிட் பண்ணுறதுனா ஸோ உங்களோட இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்குது, அது இன்னும் நாங்கள் பார்க்கல. அப்புறம் அங்கே ஒரு வியூ இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஸோ க்ரீனிஷாக இருக்கும்போது வந்தீங்கன்னா உண்மையாக ஒரு 1 டே ட்ரிப், ஒரு 2 hour உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஐ வில் விசிட், அதுதான் சொல்வேன். ஸோ ஓகே ஃபேமா, டாட்டா பை பை, லவ் யூ. இங்கே போட்டு இருக்காங்க பாருங்க, மணிப்பாறைன்னு எழுதிருக்காங்க பாருங்க. ஸோ சூப்பர். இங்கேருந்து ஒரு வியூவும் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுவேன். ஸ்டிக்கில் இழுத்து காமிக்கிறேன், ஒரு செகண்ட். நாங்கள் பெல்பாறையை பார்த்துட்டோம், நீங்களும் வந்து பார்த்துருங்க. பாய் பாய் பாய். அவன் அப்படிதான் சொல்லுவான், பாதியிலே முடிச்சுட்டு போயிடுவான். பாய் ப்ரோ. பேசாம நீ அந்த ரீல்ஸ் போட்டு ப்ரோ. என்ன பண்ணாது, நல்லா நல்லா கஷ்டம். சீரியஸும் போயிடுமா, காம்பியும் போயிடுமா. உனக்கு என்ன டிப்ரெஷன்?
ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். ஆல் தி பெஸ்ட். பேசிட்டு பார்த்து வா தல பார்த்து வா. ஸோ ஆக்சுவலாக இன்னும் ஹில்ஸு காஞ்சனகிரி ஹில்ஸ் இதுதான் ஃபேம். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக காஞ்சனகிரி ஹில்ஸ் தான். ஸோ ஆக்சுவலாக இதில் போனீங்கன்னா பெல்பாறை மேலே போனீங்கன்னா சவுண்ட் வரும். ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ க்ரீனிஷாக இருக்கும்போது வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கோவில் இருக்குது. அது நான் போகும்போது பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகும்போது கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஸோ ஓகே, யாராச்சும் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா பை பை, லவ் யூ ஃபேம். எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபேம் ஆக்சுவலாக காஞ்சனகிரி ஹில்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ குடிகாரம் போல இருக்கு. பெல்ராக்ல இருந்தும் வந்துட்டோம். ஸோ ப்ரோ லிட்டில் ரைடர் ப்ரோ, இதை பற்றி உங்களோட கருத்து வேறுபாடு என்ன? ஹாய் கைஸ், நாங்கள் பெல்ராக்கை பார்த்துட்டோம். நீங்களும் போய் பார்த்துருங்க. இதுதான் என்னோட கருத்து. டாட்டா பை பை. தேவா சைடு டாட்டா பை பை. ஸோ மறக்காம நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லிட்டில் ரைடர் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை. ஸோ ஃபேம் ஆக்சுவலாக அங்கே இருக்குது கோவில், அங்கே ஒன்று இருக்குது, ஆக்சுவலாக அங்கே ஒன்று இருக்குது. ஸோ யாராச்சும் போனீங்கன்னா ஐ வில் விசிட். நாங்கள் போய் பார்த்தோம், ஆக்சுவலாக க்ளோஸில் இருக்குது, அதனால் பார்க்கல. ஸோ இங்கேருந்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு முன்னாடி ஒரு கோவில் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே போகிறதாங்க. ஸோ அங்கே போயிடலாம். ஸோ ஃபேம் ஆக்சுவலாக இதுலேருந்து வந்தீங்கன்னா காஞ்சனகிரி ஹில்ஸுக்கு வந்தீங்கன்னா அப்படியே பைக் இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் கோவில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கோவில் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு கோவில் இருக்குது. ஸோ அது 2 விசிட் பண்ண முடியல, ஏன்னா அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெல்ராக் அங்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு வியூ இருக்குது. ஸோ இது 4 தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ஒரு 1 டே சில் பண்ணலாம். 1 டேலாம் இல்லை, ஒரு 2 hours 3 hours சில் பண்ணலாம். சில்லற ஏதாவது இருக்கா? இதெல்லாம் என்னம்மா? சுயம்புலிங்கம். இவர் தான் காஞ்சனேஸ்வரர். யார்? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமச்சிவாய. நல்லா இருக்கும். உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லா இருக்குமா? சுயம்பு லிங்கம்னா லிங்கம் உருவானது. இதெல்லாம் மூலவர். அப்படியே இவர் தான் மூலவர். சுயம்பு லிங்கம் காஞ்சனேஸ்வரர். அவர் சித்தர் சமாதி. அதுவாமா? ஆமா, ஜீவ சமாதி. அவர் திருப்பணி தான் எல்லாம். அவரு இந்த ரோடு போட்டு கோலம் வெட்டி எல்லாம். இது 1008 லிங்கம். சுயம்பு லிங்கம். அது பாருங்க, மேலெல்லாம் லிங்கமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாவே. ஆமா, லிங்க வீடு 5008 புதுப்பிச்சு வரைக்கும் இருக்குது. ரொம்ப மகிமையான இடம். மணிப்பாடு போனீங்கன்னா போனோமா? அங்கே சித்தர்களுக்கு பூஜை பண்ண இடம். அதனால தான் அந்த சவுண்ட் வருது. பூஜை பண்ண இடம்ன்றதுனால அந்த சவுண்டு வருது. ஓகேம்மா. இது பெருமை. நந்தி திருவள்ளம் போய்க்கிறீங்களா? நந்திக்கு பாருங்க, கிழக்கு பாருங்க ப்ரோ. இந்த நந்தி கிழக்கு பார்க்குது பாருங்க. என்னம்மா? நந்தி இங்கே கஞ்சன் என்றவன் தவம் பண்ண இடம். தவம் பண்ண இடம். தவம் பண்ணி அவனை சம்பாரம் பண்ணாரு சிவபெருமான். அது நந்தி வந்து சம்பாரம் பண்ணி உக்கிரமாக இருந்தால் சிவபெருமான் பார்வதியும் பரமசிவன் வந்து சாந்தம் பண்ணி, அதான் சிவபெருமான் மேற்கு பார்க்குறாரு, நந்தி கிழக்கு பார்க்கும். எந்த ஆலயத்தில் பார்த்தாலும் சிவபெருமான் கிழக்கு பார்ப்பார், நந்தி மேற்கு தான் பார்க்கும். எங்கெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? இங்கே தான் பாருங்க. இங்கே திருவள்ளத்துலேயும் கிழக்கு பார்க்கும். திருவள்ளம் போய்க்கிறீங்களா? இது இங்கே பெல்லண்ட பெரிய நந்தி கிழக்க தான் பார்க்கும், மலையை நோக்கி பார்க்கும். இது பெரிய புராண கதை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பகவானே திதி கொடுக்குறாரு அந்த கஞ்சனுக்கு. திருவள்ளத்துலேருந்து சாமி 10 நாள் மண்டபடி 10ஆம் நேரத்து மயிலர் கழிச்சு மறுநாள் கொடுக்குறாரு. தை மாதம் 10ஆம் தேதி கொடுக்குறாரு. இது பெருமையான இடம், பெரிய கதை. இது சொல்ல முடியும், பெரிய வரலாறு இருக்குது இது. ஆமாம், தரவெல்லாம் பெரிய வரலாறு. ரொம்ப மகிமையான இடம். சித்தர்கள் தேவரெல்லாம் வளர்த்துருக்காங்க. ரொம்ப அவர் நம்ம கஷ்டத்தெல்லாம் கொண்டோம்னா உடனே எடுத்துக்கணும். ஆனால் நானுன்னு வரவங்கள கீ இறக்கிடுவார். அது வேணால் இவர்கிட்ட ரொம்ப நானுன்னு வரக்கூடாது. இவர்கிட்ட பணிஞ்சு அவர் வச்சுருந்தோம்னா அவர் வச்சுக்குவார். நம்மள நல்லா நீ கேட்கறதுக்கு கொடுப்பார். என்ன கை நிறைய காக்க கொடுப்பார். அது மாதிரி தெரிஞ்சுங்க. நீங்கள் வேண்டின்னு போங்க. இன்னொரு வாட்டி வந்தீங்கன்னா சொல்லி பாருங்க பாரு. கண்டிப்பாக வேலை செய்றீங்களா? படிக்கிறீங்களா? படிச்சுட்டு இருக்கோம்மா. ரொம்ப நல்லா படிச்சு நல்லா இருக்கும். தேங்க்ஸ்மா.
ரொம்ப நல்லா இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப போடாதீங்க, நல்ல விலை பேசுனா அது பண்ணுங்க, அது அத்தைங்கெல்லாம் போடாதீங்க, அப்படியே இருக்கும். சரிங்க சரி. வரணுன்னா அவர் கூப்பிட்டா தான் அவங்க வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அப்படி பாரு நானும் வரேன், நீங்கள் வந்துக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு அழைப்பு உண்டு. ஐஷா தான் அங்கே வர முடியும். சிவன் கோயிலாம் போனால் அவரு அதுதான் எந்த சிவன் கோயிலெல்லாம் அவர் அழைக்காமல் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பக்கத்தில் நான் போனேன் இப்போ அப்போலாம் போகவே இல்லை. அப்புறம் என்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு கூப்பிட்டா கூப்பிட்டு போனாங்க. அதுவும் அங்கே போகணும் அப்புறம் டக்குனு போனால் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி தான் இங்கே அதுமாரி கூப்பிட்டா தான் வர முடியுங்க. அது மட்டும் போய் அவர் ஐயா வளர்த்த பொண்ணு தான் நான். அவர் ஜீவ சமாதி, அவர் ரொம்ப பெரிய படிப்பு, உத்தியோகம் பண்ணார், மலேசியாவில் உத்தியோகம் பண்ணார். இங்கே வந்து இவர் பகவானே நேரடியாக கூப்பிட்டாரு ஆறான்னு வந்து திருப்பணி அவர் பாதத்திலே அழிக்குமானார். பாருங்க அரியன் சிவனங்க இருப்பார். சோழிங்க தெரிஞ்சுங்களா? எனக்கு தெரிஞ்சு சோழிங்க இருக்கு. மலை சோழிங்க நீ போவே வேணாம், இங்கேருந்தே கும்பிட்டா போதும். அது நசன் சாமி பாருங்க, போய் பாருங்க. அவரும் இவரும் அரியும் சிவனும் ஒன்றா இருக்கும். அதுதான் பெருமையான இடம். அதான் அவருக்கு அவரையும் இவரும் ஒன்றா கும்பிடலாம். சோழிங்க தீர்த்து பாருங்க, அதான் நசன் சாமி எதிரில் தெரியுது, அதுவுமா மலை. அவர் தான் மலை கோபுரம் நசன் சாமி. சூப்பர்மா. வேண்டிங்க எது வேணுமோ அவரை கேளுங்க, கண்டாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ மனசில் இருக்கிறத வேண்டிக்க ப்ரோ. நானும் வேண்டிக்க போகிறேன். ஸோ ஃபேமே நம்ம முருகர் ஐயா தான் பார்க்க வந்தோம். பட் அங்கே அதுக்கு மேலே அவரோட அப்பாவையும் பார்க்க வந்துருச்சு. பட் இங்கே 1008 லிங்கம் சுயம்பாவே உருவான இடம் தான் இது. பட் இவர்கிட்ட கேட்டால் எல்லாமே கொடுப்பாரான். நான் கேட்டேன், பட் நீங்களும் ஸோ உங்களை நினச்சது எல்லாமே கேட்கணும். அது அவன் வேண்டிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ மறக்காமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பட் நானும் நமக்கு நிறைய ட்ரீம்ஸ்லாம் இருக்குல்ல, பட் அதுக்கெலாம் கேட்டுட்டு பட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா திரும்ப நம்ம பைக்கில் நான் கார் என்னோடய ஃபேமிலியோடு வந்து சேர போகிறேன். வழங்கும் சிவன்னாலே ஒரு என்னோடய பர்சனல் கேரக்டர், அதனால தான் ருத்ராட்சமாக போட்டிருக்கேன். ஸோ இதை வச்சு ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மனசு வந்து கவலைலாம் கண்டிப்பாக பண்ணிடுச்சு. பட் இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ப்ரோ. என்னோடய பர்சனல் கேரக்டராக மாறிடுச்சு ப்ரோ இது. சரி இது பிடிங்க, அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு. ஓகே வேண்டியா எல்லாத்தையும் வேண்டியா அதுவும் தெரியும். ஸோ ஃபேம் ஆக்சுவலாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் முன்னாடி போங்க. ஸோ ஃபேம் ஆக்சுவலாக காஞ்சனகிரி ஹில்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஒரு வழியாக ஸோ R15 நல்லாயிருக்குங்க. பூவெல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கிறேன், சூப்பர். ஸோ வாய்ஸ் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ஹெல்மெட்டோட மவுண்ட்டில் ஒரு போல்டு இருக்கும், அது அங்கே ஹெல்மெட் கொஞ்சம் தவறுதலாக மிஸ் ஆச்சா, அங்கிட்டு கொஞ்சம் அதோட நெட் எங்கேயும் விழுந்துட்டு இருக்கு. ஸோ வாய்ஸ் கரெக்டாக கேப்சர் ஆகுதான்னு பார்த்துக்கலாங்க ஒரு முறை. இவ்வளோ அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் மேபி நெக்ஸ்ட் என்னென்னா மற்றபடி அப்புறம் அந்த பெல் ராக் இருக்குது, அதுதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்தீங்கன்னா ஸோ உண்மையாக செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக, க்ரீனிஷாக. ஸோ இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கிறதுக்கும் அப்படி தான் இருக்குது, அதனால். ஸோ ஓகே ஃபேம், இந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வரும்போதும் காமிச்சிருப்பேன், திரும்ப போகும்போது எதுக்கு காமிக்கணுங்கிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே டாட்டா பாய் பாய், லவ் யூ. ஸோ உண்மையாக நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. அவ்வளோ லிட்டில் ரைடர் முன்னாடி போயிட்டுருக்காரு. கொஞ்சம் ரோடு தான் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. என்ட்ரி வந்து வாங்குறாங்க, ஆனால் ஸ்கேம் பண்ணுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இங்கே உள்ளூர் பீப்புள்ஸுக்குன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா டோக்கன் வாங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் இருக்கா, இல்லை இப்போ தான் அந்த மாதிரி பண்ணாங்களாம். ஸோ எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நம்மளோட பைக்கு வேறு செயினில் சொய்க்கன்னு சவுண்டு வேறு கேட்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஆடுதுங்க. ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அது ஒரு போல்டு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக.
ரெக்கார்டு இருக்கா? தெரியவே இல்லை. உண்மையாக மலையில் நனையிறதே ஒரு சுகம் தாங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கும் இந்த இடம், பிளேஸ். உண்மையாக விவசாயம் பண்ணிட்டு நேச்சுரலாக செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக காஞ்சனகிரி ஹில்ஸ் போகிற ரூட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அது ஃபியூவல் வேறு போடணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸு வரணும். ஃப்ரெண்டுண்ணா பின்னாடி 2 பேர் வந்தாங்க. ஸோ அந்த பக்கம் ஒரு ரூட் போச்சு, அதில் போயிட்டாங்கன்னு தெரில ஆக்சுவலாக. இல்லை வந்துருவாங்கன்னு பார்த்தேன். அதுதான் இப்போ ரோட்டு வந்து அப்படி போகுது. அதுதான் அங்கே 2 ரூட் பிரியுது. அதனால் இது புல்லிங்கோ ஸ்டைல் இப்போ அந்த நியூ ட்ரெண்டு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்களேன், இதில் நின்று பேசுங்க. ஏதாச்சும் வரப்போகுது. சொல்லுங்கண்ணா வாண்ணா. வாங்கண்ணா. இப்போ வேலூர் எந்த பக்கம் போகணும்? இதுலயா? வேலூர் ஆமாம் வேலூர் போகணும். ஆமாம். ஓ அப்படிங்களா? வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. சரி தேங்க்ஸ். தேங்க்ஸ் வட்டாமா மெட்டூர். ஃபேம் ஆக்சுவலாக இன்னும் வேலூர் 20 கிலோமீட்டர்ஸ். வேலூர் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகுது தான். நம்மளோட லிட்டில் ரைடர் பின்னாடி தான் வர்றாரு. அவர் பைக் ஓட்டல, அவரோட ஃப்ரெண்டு தான் ஓட்டுறாரு ஆக்சுவலாக. ஸோ ஹைவே வந்துட்டோம். ஸோ எதுலடா? ரைட்டு இதுலையா? அதுவா? வெயிட். இதுலையா? ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாமா? எதில்? இல்லைடா, இதில் கூட போகலாம்டா. இதில் போனால் விஐடி மேலே போகலாம். சரி ஓகே. இதில் ஆர்பிஎம் சீக்கிரமாக வந்துடுறா. அதான் ஃபர்ஸ்டோட ஆர்பிஎம் சீக்கிரமாக வந்துடுது. அதான் கடுப்பு. ரைட்டா? ஸ்ட்ரைட்டாக கூட போகலாம்டா அவங்க. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட லிட்டில் ரைடர் முன்னாடி போகிறாரு பாருங்க. ஆக்சுவலாக பொறுமையாக போகிறாருங்க. நம்ம இவ்வளோ ஸ்பீடில் போனோம்னா நமக்கு யாரும் வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளோட பைக் செயினில் இல்லை சலக்குன்னு சவுண்ட் வருது. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்மளோட பைக்கில். சர்வீஸ் வேறு இன்னும் இதுக்கப்புறம் சர்வீஸ் தான் விட போகிறேங்க. எங்கேயும் ரைடு போகிற மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஸோ பார்க்கலாம். சர்வீஸ் வேறு அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் ஆக்சுவலாக. நமக்கு பின்னாடி ஒரு கார் வருது, டாக்ஸி. போட்டும்
டாக்ஸி டாக்ஸி எதுலடா? ஏதோ திருவிழா போகலாம். ஸோ இந்த சீசன் வந்து எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கும்னு நினைக்கிறேன். சில ஊர்லலாம் திருவிழா முடிஞ்சிட்டும் இருக்கும். ஸோ சில ஊர்லலாம் திருவிழா நடந்துகிட்டும் இருக்கும். ஆட்டோக்காரனாக தான் கை போட்டார். எதுக்கு? கையும் போட்டார், இண்டிகேட்டும் போட்டுறாரு. அதுக்கப்புறமும் கட் பண்ணாமல் இருக்கார் அவர். யார் யார்? நானும் அப்படியே வந்து அப்படியே போயிட்டுமா? அப்படிதான் பண்ணலாம். ஏறி போடுங்க. ஃபியூவல் ஓகே டன். நான் ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு இருக்கா? நார்மல் தானா? இது அப்படியே செல்லில் ரெக்கார்ட் ஆகிடுமா? நம்ம ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம்ண்ணா. ஆமாம். என்ன ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தந்தது, பேக்கும் ஆமாம். ஃப்ரண்ட்டில் தெரியறது தான் நமக்கு பின்னாடி டிஸ்பிளேயில் காமிக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியறது. அதுக்காக தான். நீங்கள் முன்னே போங்க போ ப்ரோ. நீ எனக்கு பயமாக இருக்கு. எல்லாரும் ஏன்டா என்னவே பார்க்குறீங்க? ஹைவே போயிட்டு அப்படியே ஏறிட்டோம். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் போங்க முன்னாடி. கண்டிப்பாக வருவீங்களா? இல்லை 17. சாரி ப்ரோ. இதில் தான் காலையில் வந்தோம் ஆக்சுவலாக. வெயிட் பொறுமையாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹைவேல ஓட்டுறதே ஒரு தனி ஃபீல் தாங்க ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளோட லிட்டில் ரைடர் 70 சொன்னார், நான் 100 போயிட்டேன்னா. ஸோ ஸ்லோவே போய்க்கலாம். எதுக்கு ஸ்பீட்? ஆக்சுவலாக இந்த ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஹெல்மெட்டில் மாட்டுறதை விட இதில் நல்லா வியூ கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்மெட்டில் எதனால் மாட்டலன்னா இது 4வது முறை சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான். நம்மளோட லிட்டில் ரைடர் நம்மளோட ஊருக்கு வராரு. அப்படியே வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே மார்னிங் அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ இங்கிட்ட ஏதோ ஒரு மலையில் கோவில் இருக்குங்க ஆக்சுவலாக. நமக்கு லெஃப்ட் சைடு ஆக்சுவலாக சின்ன சின்ன மலையாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு தனியாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராச்சும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ பெரிய பெரிய மலையாக இருக்கிறதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் கம்மிங்கில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கூட தான் பண்ணுறது. ஸோ நம்மளை சுற்றியே நிறைய பிளேஸ் எல்லாம் இருக்குங்க ஆக்சுவலாக. வள்ளிமலைன்றது ஆக்சுவலாக ஒரு 1 டே ட்ரிப்பாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாங்க. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த சித்தர் வாழ்ந்த இடம், அங்கேயே மறந்த இடம், அதெல்லாம் உண்மையாக பிரமிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் ஆக்சுவலாக. அங்கே காஞ்சனகிரி ஹில்ஸில் வந்து அந்த சிவன் லிங்கம் வந்து குறுக்க அதோ இருக்குன்னு அந்த பாட்டி அம்மா சொன்னாங்க. அது உண்மை ஹைலைட் ஆக்சுவலாக. மற்ற இடத்துலலாம் ஒரு இது மாதிரி இருக்குமா, அங்கே மட்டும் உள்டாவே இருக்கும்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. அது நமக்கு வந்து எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு நமக்கு தெரியுன்றது தெரில ஆக்சுவலாக. நமக்கு வந்து தெரியாது ஆக்சுவலாக. அதனால தான். ஸோ அந்த அம்மா சொன்னாங்க, அது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அப்படியே
கண்டிப்பாக நம்மளோட லிட்டில் ரைடர் பின்னாடி தான் வருவோம். ஹைவேல நான் பார்த்துட்டு முறுக்கிட்டு வந்துட்டேன். கிட்ட வந்து இண்டிகேட்டர் போடுறான் பாருங்க பைத்தியக்காரன். அதாக்காரனை கொஞ்சம் போயிருக்கலாம். எங்கடா கட் பண்ணுறான் மென்டல் அசிங்கமாக திட்டு மட்டும் கிட்ட வந்துட்டு அந்த டைமில் கட் பண்ணுறான். ஸோ எதனால் அவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக ஹெல்மெட்டில் மாட்டியிருந்தான் அது காரு கிராஸ் ஆகிறத காமிச்சிருப்பேன். ஸோ நம்ம தான் முன்னாடி இது பண்ணியிருப்போமே, எப்படி காமிக்கிறது? இந்த கேப் 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 கிடைக்கலே. அந்த என்ன வழி விட்டாருன்னா அதில் அப்படியே தூண்டலாம். இந்த ஸ்கூட்டிக்கார அக்கா தான் இன்றைக்கி நமக்கு வழி விட மாட்டாங்க போல். ஆக்சுவலாக அக்கா வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க. வழி விட மாட்டாங்க, அப்படியே அணைக்கிறான் பாருங்க. இந்த கேப்பு நமக்கு வேணும், ரைட் சைடு கேப்பு வேணும். ஆனால் 2 பேருமே அனுப்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த கேப்பில் போக முடியாது. நான் கண்டிப்பாக டெஸ்ட் மிஸ்ஸிங் விழுந்து தான் நினச்சேன். ஆக்சுவலாக நான் அந்த கேப்பில் விட்டேன்னு தானே நினச்சேன். பின்னாடி ஒரு கேப்ல ஐயோ ஐயோ நம்ம தற்குறி மாதிரி ஓட்டுறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நம்மளோட லிட்டில் ரைடர் எப்படியும் பின்னாடியே இருப்பார். விடுங்க அவரை விட்டு தள்ளுங்க, அவர் வந்துடுவார். எப்படியும் நம்ம ஃபியூவல் போடணும். ஆக்சுவலாக எம்டி அப்பா ஓட்டாரா? அப்பாவா தெரில, ஏதோ ப்ரோ அப்பாவான்னு தெரில. எம்டி இல்லைங்க, எப்செட்டுங்க. ஆக்சுவலாக அது அவன் பின்னாடியே வரணும். அதனால் பிடிக்க கூட முடியாது. ஏன் கீழே எதனால? ஆமாண்டா, இல்லை அது வேலூர்னா அங்கே இருக்குல்ல, வேலூர் அதை காமிக்கும். கால் பண்ணு. பீப்புள் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாமா இல்லை எங்கேயாச்சும் போவோம். காசு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சர்வீஸ் வேறு வேணுங்க, அதுதான் ஒரு கடுப்பாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல, அதுதான் ஒரு ப்ராப்ளமே. என்கிட்ட பேசிட்டு இருக்கா? என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? என்கிட்ட பேசிட்டு இருக்கியான்னு கேட்டேன். ஓகே. ஸோ லிட்டில் ரைடர் பேசிட்டு இருக்காரா, கொஞ்சம் ஓரமாக நிறுத்த சொல்கிறான். ஹைவேல போய் எப்படிங்க ஓரம் நிறுத்துறது? வெயிட் 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 வெயிட். சீக்கிரமாக ஒரு லாங் ரைடு போகலாம். லாங் ரைடு போயிட்டே ரொம்ப நாள் ஆகுது. லாங் ரைடு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஃபியூவல் இங்கே தான் ஸ்பீடு இருக்கும். ஆக்சுவலாக இங்கே தான் நிறைய போடுவேன். ஸோ இருக்கா இல்லைன்னு தெரியல, செக் பண்ணுவோம். கேட்கலாம் இருந்தால் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் போடுங்க.
750 போட்டுருங்க. 750 ஆ வருமானு வரும். ஏன்னா 52 போயிடுச்சு. ஓகே ஜிபே கேஷ் இல்லை கேஷாக கொடுத்துட்றேன். 2 ரூபாய் சில்லற இருக்காது மேபி. ஸோ ஃபேம் ஆக்சுவலாக நம்மளோட லிட்டில் ரைடரும் வந்துட்டார். ஆக்சுவலாக நம்மளோட பில்லியன் மாற்றிக்கிட்டோம். ஆக்சுவலாக ரூட்டு தெரியிற நம்மளோட தம்பி வந்து அவரோட பைக்கில் உட்கார வந்துட்டார். அவரோட ஃப்ரெண்ட் வந்து நம்மளோட பைக்கில் பில்லியனாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ நம்ம ஊருக்கெல்லாம் மழை பொழக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுதுங்க. ஆக்சுவலாக வைசர் எடுத்துக்கிட்டேன். ஸோ எந்தளவுக்கு வின் ஐஸ் வருதுன்னு தெரில. ஸோ வந்தால் ஸோ தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அதுதான் ஒன்று. இன்னும் லாங் ட்ரைவாக போக இருந்தால் ஹைவேல செம்மையாக ஜாலியாக போயிருக்கலாம். ஸோ இந்த ஷார்ட் அண்ட் ரைடு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்மளோட ஃப்ரெண்டும் விட்டு வந்துட்டான் ஆக்சுவலாக பைக்கில். நம்மளோட பீனிக்ஸ் ரைடர். ஸோ அவனோட ஸ்டோரி நான் அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ ஒன்று போடுறேன் ஆக்சுவலாக. ஸோ அது போடலாமல் வேணாவான்னு ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அவன் என்ன பண்ணால் எது கோப்ரோ எதனால் மிஸ் ஆச்சுன்னு அது அப்புறப்பட்ட விஷயம். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேனே. ஸோ பின்னைஸ் அதிகமாக வருதா ஃபேமிலிக்கெலாம் இப்போ வருதா ஓரளவுக்கு வரும். ஏன்னா இது வயசு ரொம்ப ஃபேட் ஆகுது இருக்குங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எதிரில் அவங்க எப்படி தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தானே தெரில. ஆக்சுவலாக இப்போ வயசு ஏதோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக ஃபுல்லாக ஃபேட் ஆகுது. ஒரு இண்டிகேட்டரை போடுறா பாய். ஆளுக்கு முன்னாடி வந்தால் மட்டும் போகுது ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் நேரம் அணைகேட்டில் வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுதாங்க அணைக்கட்டு. நைட் வியூ எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக கோப்ரோவில் பார்க்கும்போது. என்னடா அப்படியே கட் பண்ணுறானுங்க பைத்தியக்கார. நல்லா இருப்பானுங்க இப்போ. ஸோ அணைக்கட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ரூட் பார்த்திங்கன்னா என்னென்ன ஊர் வரும்னா நம்மளோட ஊருக்கு போகிறதுக்கு ஒன் செகண்ட் ஃபேம். ஆக்சுவலாக இந்த பக்கம் மழை பெஞ்சிருக்குங்க. ஆக்சுவலாக மழை பெஞ்சிருக்கிறதுனால நம்மளோட பைக்கு ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஊரில் மழை பெஞ்சதுனால வீட்டுள்ள எடுக்கும்போது சேர் ஆகிடும். அப்புக்கல் அப்புறம் என்ன ஊர் வரும் தெரியலங்க. நம்ம ஊரில் இருந்துட்டு மறந்துடும். ஸோ நம்ம ஊர் ஆஃப் ரோடு கிட்டே போய்ட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா யார் ஓட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதுதான். ஓகேங்களா? ஓகே ஐ வில் கோ. என்ன இறக்கி விட்டாரு? மோசமாக இருக்கும். அவரால் முடியாத ஒன்றும் இல்லைடா. ஹெல்மெட்டா நானே போட்டுக்கிறேன்ப்பா. லைட் ஆஃப். ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுதான் எனக்கு எப்பவுமே டஃப்பாகிற மாதிரி. அதுக்கு பயங்கரமாக இருக்கும். காலையில் போகும்போது பேர் பேட்ச் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவார். உந்தாச்சும் லைட்டாக கிரிப்போடு இருக்குது ப்ரோ டயர். உந்தாச்சும் டயர் லைட்டாக கிரிப்போடு இருக்குது. ஸ்டார்டிங்கே வா. அங்கே பாருங்க. என்ன போனாரு ஒன்றும் காப்பாது. இது ஓவராக வெயிட்டாக இருக்கிறதுனால எனக்கே ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது. ஸ்கிட் ஆகுது. எரியுதுடி மாலா ஃபேனை படிடி கூலா. என்ன ஒரு பொதுருக்கா விட்ற.
ஆமாம், உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோலா. இங்கேருந்து ஸ்டார்டிங் ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் வரும். ஆ, இதோட மோசமாக இருக்கும். தெரியலையே. நானே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்கிட்டில் ஓட்டுறேன். உடனே பயப்பட வண்டி எடுக்க முடியாது போல. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ எப்படி தான் வருவீங்க? பஸ் தானே வருமா? இல்லை, பஸ் வசதி இதில் எப்படி ப்ரோ பஸ் வரும்? நீங்கள் இன்னும் பார்க்கல, இன்னும் கொஞ்சம் மேலே தான் மோசமாக இருக்குது. ஸோ உங்கள் 2 வீலர் அப்படி தேட்டர் இருக்குல்ல, அது மட்டும் தான் வரும். தரமான ரைடா இருங்க. நல்லா பேஞ்சிருக்கு மழை, அதனால தான். ஆ ப்ரோ, 180 எவ்வளோ கிலோ வருதுன்னு நினைக்கிறேன். 175 எவ்வளோ. எல்லா செக்மெண்ட்டை விட இதுதான் 250 தான் வெயிட்டு கொஞ்சம் அதிகம். 390 கம்மி வெயிட்டு. ஸோ இதுதாங்க நம்மளோட ரோட். ஆக்சுவலாக பகலில் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ ரியலி சாரி. நம்மளோட லிட்டில் ரைடர் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவரோட நிலமை பாருங்கள் நீங்களே. ஸோ இங்கே இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி தான் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு. இது ஒன்று ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஒன். ஏன்னா இது ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு போட்டு முன்னாடி இல்லை, உட்காருங்க நம்ம அவர் டயராச்சும் கொஞ்சம் கிரிப் இருக்குது ப்ரோ. இது ஃபுல்லாகவே வெறும் கோடு மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த டயர் அந்த மாதிரி தான் இல்லை ப்ரோ, அதாச்சும் கொஞ்சம் படிக்கட்டாக இருக்குது. ஸோ இது வந்து சைடில் மட்டும்தான் கோடு போட்டு இருப்பாங்க. இல்லை வாங்கும் போதே இது இந்த ஸ்டாக்கில் தான் கொடுத்தாங்க. இல்லை ஸோ அவ்வளோதான். நாம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? நம்மளோட கோப்ரோவில் பேட்ரி இல்லை தீர்ந்துடுச்சு, அதனால தான். ஸோ ஓகேங்களா? புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான போட்டுக்கோங்க. ஓகே, டாடா பை பை, லவ் யூ.